நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு வழியா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லுங்க. பையனை அமெரிக்காவுக்குலாம் அனுப்பணும். ஆமா, அதனால சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கே வச்சா நல்லா இருக்கும். இன்னைக்கே வா. ஆமா. என்ன சார் அவசரம்? பொண்ணும் பிள்ளையும் கொஞ்சம் பழகட்டும், அப்புறம் வச்சுப்போமே. வாமா, காபி சாப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சாரதா மேடத்தை பார்க்கணும். என்ன விஷயம்? நான் எக்மோர் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வரேன். சரி, பர்சனலாக சாரதா மேடத்தை பார்த்து பேசணும். பிஸியா இருக்காங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஸ்வேதாங்கிறது சாரதா மேடத்தோட பொண்ணு தானே? ஆமா. இன்னைக்கு காலையில் ஸ்வேதாவுக்கும் கண்ணன்ற பையனுக்கும் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் நடந்தது. ஓ காட். வேலுமணியும் பிரசாத்தும் தான் சாட்சி கையெழுத்து போட்டாங்க. அப்படியா? சரி, சாரதா மேடம் வரல, அதான் பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வரேன் சார். என்ன சார் என்ன நடக்குதுங்க? தப்பா எடுத்துக்காதீங்க சார், தயவு செஞ்சு வாங்க சார், நான் சொல்றேன் எல்லாம் வாங்க. அப்பா அப்பா எந்திரிச்சு வாங்கலப்பா. அப்பா, நம்ம ஸ்வேதாக்கும் அந்த கண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சாப்பா. பிரசாதும் வேலுமணியும் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்பா, ஏன்பா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்கப்பா. சித்தி வேற துப்பாக்கி எடுத்துட்டு கோமா வெளியில போயிருக்காங்கப்பா. என்ன நடக்குமோ எனக்கு பயமா இருக்குப்பா. அப்பா அப்பா வாங்கப்பா. அப்பா ராமதம்பி எழுந்திருச்சு வாங்க. இன்னும் என்ன இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க? இந்த சாமியை கும்பிடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. தெய்வமே கிடையாது ராமு. எழுந்திருச்சு வா ராமு. ராமு, இத பாரு, உன் குடும்பமே கெட்டு குட்டிச்சவராய் போய் நிக்குது. இன்னும் இப்படி உக்காந்துட்டு இருந்தா எப்படி? எழுந்திருச்சு வா ராமு. இத பாரு, இப்ப நீயா உண்மையை சொல்றியா இல்ல நான் வந்து சொல்லட்டுமா எல்லார்கிட்டயும்? இந்த உண்மையை அந்த பிரபாவதி கிட்ட சொல்லி அவளை நான் அனாதை ஆக்குற பாரு. ராமு, எழுந்திருச்சு வா ராமு. ராமு, பிரசாத், 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 பிரசாத். நீ எதுக்கு பிரசாத்தை தேடுற? பிரசாத், பிரசாத். நான் கேக்குறது ஒன்னதான். உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பிரசாத் எங்க? நான் அவங்கிட்ட தான் பேசணும். நீ அவன்கிட்ட பேச முடியாது. அவன் நான் சொல்றதுதான் கேட்பான். நான் யார்கிட்ட எல்லாம் பேசாதேன்னு சொல்றேனோ அவங்க கிட்ட அவன் பேச மாட்டான். அவன் என்னோட புள்ள. நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். மேல இருந்து குதிடான்னா அவன் குதிப்பான். நான் யாரையாவது கொல்ல சொன்னா கூட அவன் கொன்னுட்டு வருவான். பிரசாத் என்னோட புள்ள. என்னது ஓ புள்ளையா? புள்ள புள்ளன்னு குதிக்கிறியே. பிரசாத்துக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா நீ இருக்க வேண்டிய இடம் அனாத ஆசிரமமா தான் இருக்கும். அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. என்ன பைத்தியமா? நான் கொடுத்த அடிய பார்த்து ராமு சாரதாவுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும்னு நினைச்சேன். அவங்க கூட சேர்ந்து உனக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? எனக்கு பைத்தியம் பிடிக்கலடி. உண்மை தெரிஞ்சதுன்னா உனக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். பிரசாத் நீ பெத்த புள்ள இல்ல, சாரதாவோட புள்ள. சொந்த அண்ணனை வச்சு தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ண வச்சிட்டியே. நீ எல்லாம் உருப்படுவியா? ஓ, இது வரைக்கும் நான் சாரதாவை அழிக்க நினைச்ச போதெல்லாம் நீயும் தடுக்கணும்னு நினைச்ச. அது உன்னால முடியல. அதுக்காக புது நாடகத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கியா? இத பார், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். பிரசாத் என் புள்ளதான். நீ நம்ப வேண்டாண்டி, நீ நம்ப வேண்டாம். இந்தா இத படிச்சு பாரு. உன் புருஷன் சாகறதுக்கு முன்னாடி வக்கீல வச்சு உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இத படிச்சு பார்த்தா அப்பதான் உனக்கு உண்மை தெரியும்.
இந்தா. சார், ராமுகிட்ட வளர்ற சீனிவாசன் என் பையன். அதே மாதிரி என்கிட்ட வளர்ற பிரசாத் ராமுவோட பையன் சார். இது இப்போதைக்கு இல்ல அத்தை. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் ராமுவை இதாலதான் காப்பாற்ற முடியும். வாங்கிக்கங்கம்மா. இல்ல, நான் இதை நம்ப மாட்டேன். நான் இதை நம்பவே மாட்டேன். என் புள்ள பிரசாத் தான். வேற யாரும் என் புள்ளைய ஏத்துக்க எனக்கு மனசு இல்ல. அவர் நொண்டியா என் புள்ள? இல்ல, என்னால ஏத்துக்க முடியாது. என் புள்ள பிரசாத் மட்டும்தான். வேற யாரும் என்னால புள்ளையா ஏத்துக்க முடியாது. சீனு, நீ பெத்த புள்ளைன்னு தெரிஞ்சும் அவனை நொண்டின்னு சொல்றியே, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? அதனாலதாண்டி கடவுளா பார்த்து அவனை கொண்டு போய் சாரதா கிட்ட சேர்த்திருக்காரு. இல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் மனசை மாத்தத்துக்காக நீ என்னென்னமோ சொல்ற. அவன் என் புள்ள இல்ல. நீ எதை காட்டினாலும் நம்பவே மாட்டேன். நீ நம்ப வேண்டாம். பிரசாத் கிட்ட நான் சொல்லி அவனை நம்ப வைக்கிறேன். கூட முடியாது. நீ அவனை பார்க்க கூடாது. நீ அவன் கிட்ட சொல்ல கூடாது. நீ அவன் கிட்ட இந்த உண்மையை சொல்லவே கூடாது. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நானே பார்த்து அவன்கிட்ட நீ பேசிக்கிறேன். பேசக்கூடாது. நான் போறேன். அம்மா, போடி. அம்மா. சரணடை என்று நீ சொன்னதுண்டு. உன்னையல்லாதுயிர் தெய்வமே இலை என ஒருவன் நான் கொண்டதுண்டு. வா சாரதா. ஹலோ, ஸ்வேதா இங்க வந்தாளா? ஸ்வேதாவா? அவ எப்படி இங்க வருவா? வரலையே. ஓஹோ, அப்படியா?
சரி உள்ளவா சாரதா? இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு தடவை வரேன். கண்டிப்பா வரணும். ஓகே. ஹலோ சித்தி, எங்க இருக்கீங்க? நான் ஸ்ரீ பேசுறேன். சொல்லு ஸ்ரீ. ஸ்வேதாவுக்கும் கண்ணனுக்கும் வேலுமணி பிரசாத் தான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. வில்சன், பிரசாத் வீட்டுக்கு போ. பிரசாத், நீ என் புள்ள தானே? என்னமா அப்படி கேக்குறீங்க? நான் உங்க புள்ளதான். என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல. பிரசாத் எங்க? எங்க பிரசாத்? ஓ புள்ளையா? புள்ளேன்னு குதிக்கிறியே. பிரசாத்துக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சதுன்னா நீ இருக்க வேண்டிய இடம் அனாத ஆசிரமமா தான் இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்க. எங்க பிரசாத்? இது பாரு, சிரிக்காத. பிரசாத் எங்கிட்ட சொல்லு. பிரசாத், ஏண்டா என் குடும்பத்தை நாசம் பண்ண பாக்குறியா? என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறியா? பொண்ணு சுடு சாரதா, உன் வாழ்க்கையை அழிச்சது இவன் தான். சுடு. உன்கிட்ட இருந்து உன் ஃபேக்டரியை பறிச்சது இவன் தான். சுடு சுடு சாரதா. கண்ணங்கிட்ட சொல்லி உன் பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தது இவன் தான். சுடு சுடு சாரதா, சுடு. ஊரை விட்டு ஓட வச்சு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் இவன் தான். சுடு சாரதா, சுடு சாரதா, ப்ளீஸ். என்னம்மா? என்ன? ஐயோ, என்ன சொல்றீங்களே? ஏன்
சாரதாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் சுடுன்னு சொன்னதுனாலதான் அவ உன்னை சுடல. மேடம், பிரசாத் சுட்டிங்களா? சொல்லுங்க மேடம். அந்த கண்ணு கொடுங்க ப்ளீஸ். கொடுங்க மேடம். என்ன பண்ணீங்க சொல்லுங்க மேடம். மேடம் ப்ளீஸ் முதல்ல அந்த கண்ணை கொடுங்க. பிரசாத்தை சுட்டிங்களா? என்னால முடியல. முடியல. ஏன் காவேரி அழுகிற? அழாம என்ன பண்ண சொல்ற? அப்பா அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. சித்தி எங்க போனாங்கன்னே தெரியல. ஸ்வேதாக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னே புரியல. சித்தி எங்க சித்தி போயிருந்தீங்க? ஸ்வேதாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஸ்வேதா ஒன்றும் பண்ணலல்ல? அம்மா, அப்பா காலையில இருந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு இருக்காருமா. நீங்க போய் கூப்பிடுங்கம்மா. மாதரும் வீதி மட்டே விம்மி விம்மி இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமுமே. மாமா ராமு, மாமா எங்க மாமா போறீங்க? ராமு சார், காவேரி என்னாச்சு உனக்கு? இங்க வாமா. ராமு மேடம், ராமு, மாமா எங்க போறீங்க? அப்பா என்னாச்சு? அப்பா, எங்கப்பா? மாமா எங்க மாமா எங்க? போறீங்க? அப்பா, சார் அப்பா மாமா அப்பா, பேசுங்கப்பா. ஏன் அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி சொல்லுங்க இருக்கீங்க? மாமா. ராமு, மாமா எங்க மாமா சொல்லுங்க. போறீங்க? ராமு, சித்தி, அப்பா. சொல்லுங்க சித்தி. ராமு, வா சொல்லுங்க. ஓ, காவேரி ராமு, விட்டுட்டு எங்க போறீங்க? சார், நான் சொல்றத கேளு. வேணாம்ப்பா. யோகி அங்கிள் சொல்லுங்க. அப்பா போகாதீங்க சார் ப்ளீஸ். அப்பா, என்னாச்சு ராமு? அப்பா, என்னாச்சு? அப்பா, அப்பா, வேணாம்ப்பா. அப்பா, எங்க நான் சொல்றது எங்க கேளுங்க. போகாதீங்கப்பா. உள்ள வாங்க. ப்ளீஸ்ப்பா. என்னாச்சு உங்களுக்கு? வாங்க. அப்பா, என்னாச்சு உங்களுக்கு? அப்பா, என்ன என்ன பாருங்க? பேசுங்கப்பா. என்ன பாருங்க? அப்பா, அப்பா, எங்களை விட்டு இங்க போகாதீங்கப்பா. அப்பா, அப்பா, சித்தி, அப்பா, போகாதீங்க. அப்பா, நில்லுங்கப்பா. என்னாச்சு? சாரதா, அப்படி சாரதா. சித்தி, அப்பா, அப்பா, சித்தி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கப்பா. வந்து பாருங்கப்பா. விழியும் விழியுக மெத்திய மாதரும் வீதி மட்டே விழியம்பு ஒழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே. மாமா தயவு செஞ்சு நில்லுங்க. அப்பா வீட்டுக்கு வாங்க. அப்பா ஸ்ரீ ஸ்ரீ சொல்டா. ஸ்ரீ சார் வாங்க வீட்டுக்கு அப்பா வாங்க. அப்பா ப்ளீஸ் மாமா. வாங்க சார், போலாம் சார். சொல்லுங்க கேளுங்க சார். மாமா, என்ன மாமா ஆச்சு? தயவு செஞ்சு நில்லுங்க மாமா. அப்பா சொன்ன கேளுங்க. எங்க மாமா போறீங்க? ப்ளீஸ் சார். சொன்னா கேட்க மாட்டீங்க. சார், யோகி சார் please சொல்லுங்க சார். சார். சின்ன மாமா. அப்பா தயவு செஞ்சு வாங்க மாமா. சார், சீவா பாருங்க மாமா. சார், சொன்னா கேளுங்க பாப்பா. நான் கேளுங்கப்பா. சார் நில்லுங்க சார். மாமா வேணாம்ப்பா. மாமா எங்க மாமா போறீங்க? நில்லுங்க மாமா. டேய் ஸ்ரீ வாடா. நீங்க சின்ன கூட்டி போங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க வா. டேய் சீ நீங்க வந்துறீங்க. சீனு, நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ, நாங்க பாத்துக்கிறோம். வேணா யோகி அங்கிள், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க போய் அம்மாவை வேண்டாம் போய் சீனு, பாருங்க. நீ போ, நாங்க வேணாம். பாத்துக்கிறோம். வீட்டுக்கு போ, நாங்க மாதவன் வந்து சொன்னா கேளுங்க மாதவன். நீங்க போங்க. யோகி அங்கிள் நீங்க போங்க. விம்மி விம்மி அப்பா, இரு கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தரும் அப்பா, சுடுகாடு மட்டே அப்பா, ஸ்ரீ. விம்மி விம்மி
இரு கைத்தலம் மேல் வைத்து அடும் மைந்தரும் சுடுகாடுமட்டே. பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமுமே. பற்றி தொடரும் இருவினை புண்ணியமும் பாவமுமே. சித்தி அவரு அப்பா எங்க? நீங்க எந்திரிக்காதீங்க சித்தி, படுங்க சித்தி. அப்பா எங்க காவேரி? அவர் எங்க இருக்காரு? வந்துட்டாரா? அப்பா வந்துருவாரு சித்தி. ஏன் எங்க போயிருக்காரு? வேணாம் சித்தி, யோகி அங்கிள் சொல்லுங்க சித்தி, ஆள வேணாம்னு சொல்லுங்க. யோகி எங்க அவரு? மேடம் மேடம் ப்ளீஸ் டென்ஷன் ஆகாதீங்க. ஏதாச்சும் சொல்லுங்களேன். வந்துருவாரு சித்தி, நீங்க ரெஸ்ட் எடுங்க சித்தி. அத்தை வந்து வீட்டுக்கு வரலையா? ப்ளீஸ் வந்துருவாங்க அத்தை. வீட்டுக்கு வரலையா? ஸ்ரீ சீனு போயிருக்காங்க. சாரை கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. நீங்க தானே கூட போனீங்க. ஆமா எங்க போயிருக்காரு? சீனு வீட்டுக்கு போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? மேடம் இல்ல வந்துருவாங்க. வந்துருவாரு சித்தி. இது பாருங்க, அவர் இந்த வீட்டுக்கு வரணும். வந்துருவாரு. அவர் இந்த வீட்டுக்கு அவர் வரணும். கண்டிப்பா வந்துருவாங்க மேடம். எங்க போயிருக்காரு? Sorry, madam. எங்க போயிருக்காரு? எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு தான் மேடம். இல்லப்பா, சின்ன பொண்ணு. இது பாரு, ஸ்வேதா வீட்டு விட்டு போனது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா அவர் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. மேடம் சார் கண்டிப்பா வந்துருவார் மேடம். எங்க போயிருக்காரு? வந்துருவாங்க அத்தை, கூட்டு வந்துருவாங்க. ஹலோ யாரு? அங்கிள் ஸ்ரீ பேசுறேன். யாரு? சொல்லு ஸ்ரீ. எனக்கு கூட. ஹலோ ஸ்ரீ. சித்தி. அப்பா எங்க? அப்பா ஆஸ்பத்திரியில இருக்காரு சித்தி. ஆசிரமத்திலயா? கூட்டிட்டு வாப்பா. வர மாட்டேங்கிறாரு சித்தி. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ கூட்டிட்டு வா. அத்தை பொறுமையா. அவர் இந்த வீட்டுக்கு வரணும். அவர் இந்த வீட்டுக்கு வரணும். மேடம் சார் கண்டிப்பா வந்துருவாங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நான் போறேன். ஹலோ. நான் ஆசிரமத்துக்கு போறேன். அவருக்கு ஏதாவது ஆச்சு? அவருக்கு ஏதாவது ஆச்சு? சொல்லுங்க என்னாச்சு சொல்லுங்க. அப்பாக்கு என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க யோகி. அவருக்கு ஒண்ணும் இல்ல மேடம். சொல்லுங்க. பிரபா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இல்ல, நீங்க ஏதோ மறைக்கிறீங்க. இல்ல மேடம், அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல, நானும் வரேன். நீ வா. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். பத்மாவதி மகாலிங்கம் எங்க இருக்காங்க? ஐசியூல இருக்காங்க சார். அவங்கள பார்க்கணும். பார்க்க முடியாது சார். அவசியம் பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். ஏன்பா ஐசியூ எங்க? லெஃப்ட் சைடு போங்க சார். மேடம் என்னம்மா? சாரதா, பிரபாவை பார்க்கறதுக்காக கார்ல போனேங்கம்மா. எதிர்க்க வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ நல்லா இருக்கணும், உனக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு போனாங்கம்மா. சரி, அவங்க ரொம்ப நல்லவங்க. தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தாலி கொடுத்த தெய்வம். அவங்க கண்ணு முன்னாடியே என் கழுத்துல தாலி ஏறணும்னு ஆசைப்பட்டவங்க. சரி மணி, அழாதீங்க. அம்மா, டாக்டர் கேளுமா, டாக்டர் கேளு. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க பழைப்பாங்களா? அவங்களுக்கு எப்ப நினைவு திரும்பும்? டாக்டர் கேளுமா. நீங்க அழக்கூடாது. நீங்க அழாம இருக்க. அழக்கூடாதுமா. இங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாதுமா. சரிங்க.
அவர் இங்க அவரு அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. சரி வாங்க போய் பார்க்கலாம். நான் வரல நீங்க போய் பாருங்க, நான் வர மாட்டேன். சரி. ரீடிங்ஸ் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. எஸ் டாக்டர். இசிஜி ரிப்போர்ட் எடுத்துகிட்டு ரூமுக்கு வாங்க. ஓகே டாக்டர். ரிப்போர்ட் பார்த்துட்டு நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே டாக்டர். கேர்ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு? நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? இப்போ கூட பார்த்துட்டு வந்தேன், இட்லி சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, சீக்கிரம் குணமாயிடும். அவங்க குணமாக வீட்டுக்கு வரும்போது உங்கள் உடம்பு நல்லா இருக்க வேண்டாமா? அனாவசியமாக டென்ஷன் பண்ணிக்காதீங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு ஓகே, எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்து ரூமுக்கு வாங்க. ஓகே டாக்டர். இவங்கெல்லாம் யாரு? என்ன இப்படி கும்பலாக வந்திருக்காங்க? சார் ப்ளீஸ், அவங்கள வேண்டியவங்க சார். சரி, ரொம்ப தொந்தரப்படுத்தாதீங்க. பார்த்துட்டு சீக்கிரம் போயிடுங்க. மனோஜ், ரிப்போர்ட் எடுத்து ரூமுக்கு வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸ்வேதா கிடைச்சிட்டாளா? இந்த மாதிரி நேரத்துல எப்படிங்க இதை பத்தி எல்லாம் பேச முடியும்? பத்மா ரொம்ப நல்லவ. காரை வேகமாகவே ஓட்ட மாட்டான். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, யாரோ பின்னால விரட்டிட்டு வந்திருக்காங்க. மரத்துல போய் மோதிட்டான். வீட்டை விட்டு கிளம்பும்போது கூட பத்மா இரு, நானும் வரேன்னு சொன்னேன். இல்ல அவசரமா போறேன், சாரதாவை காப்பாத்தணும்னு சொன்ன. ராமு எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். நீங்க உங்க உடம்ப பாத்துங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு மாமா. மாப்பிள்ளை, பத்மாக்கு இப்படி ஆயிடுச்சு. கவலைப்படாதீங்க மாமா, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சீக்கிரமே குணமாயிடுவாங்க. ப்ளீஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. வர மாமா. பத்மாக்கு ப்ரே பண்ணுங்க மாப்பிள்ளை. பத்மா, என்னங்க 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 எங்க எங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வாங்க. நீங்க இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. வாங்க வீட்டுக்கு. எங்க பசங்க தான் இப்படி வேதனைப்படுத்துறாங்கன்னு நீங்களுமா இப்படி பண்றீங்க? வாங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வாங்க. இந்த பாருங்க, நீங்க கூட இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால தாங்க முடியும். வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வாங்க.
என்னங்க இது துறவரம் போதிக்கிற ஆசிரமம் இல்லை. நாங்கள் யாரையும் சாமியார் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறது இல்லை. இங்கே தியானம், மெடிடேஷன், யோகா இந்த பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம். அவர் அமைதியை தேடி இங்கே வந்திருக்கார். அதுக்காகத்தான் இங்கே இருக்கார். அவர் இல்லாம இந்த குடும்பமே தத்தளிச்சு போயிடும். உங்களை பார்த்ததும் அவர் கண்ணில் கண்ணீர் வந்ததே பார்த்தீங்களா? அவர் நெஞ்சில் நீங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறீங்க. அவர் ஒன்றும் பூரண துறவி ஆயிடலை. ஏதோ ஒரு அமைதியை தேடித்தான் இங்கே வந்திருக்கார். நிச்சயமாக வீட்டுக்கு திரும்பி வந்துடுவார். நீங்கள் தைரியமாக போங்க. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. சம்மந்தி எங்க இருக்கார்? ஆசிரமத்துல. கல்யாணத்தன்னைக்கு இப்படியெல்லாம் நடந்தது எங்களுக்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்கு. அப்புறம் சம்மந்தி அம்மா இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாளாக இருக்கு, மாப்பிள்ளையும் பொண்ணையும் எங்காத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாம் இந்த வீட்டிலே நடக்கட்டும். சார் இந்த முடிவுக்கு வர நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன யோகி சார், நாம இவ்வளவு தூரம் சொல்லியும் மாமா கேட்கலையே. ஆனா எனக்கு என்னவோ அம்மாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. எங்க செங்கோட்டை ஜமீன்ல டேய் யாராவது கதவை தட்டுறது? வேற போயிடாதீங்க, இங்கே இருக்க. முறையாக உங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கேன், காப்பி கொடுத்துருக்கீங்க. உங்களை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, மரியாதை இல்லை. இந்தாங்க 10 பைசா டிப்ஸ் வச்சுக்கோங்க. குரு சிஷ்யா வாடா வாடா வாடா. டேய் உன்னை பார்த்தா பாரத விலாஸ் படத்துல நடிகர் தலக சிவாஜி கணேசன் மாதிரியா இருக்கடா. நல்லாரு நல்லாரு. நீங்க இன்னும் வீட்டுக்கு போலியா குரு? அது வந்துடா, அந்த வேல்மணி இருக்கானே ஒரு காரியத்தை தொட்டா
அது முடிக்க வரைக்கும் ஒத்த காலில் நிற்போம். வலிக்க போகுது. அது மட்டும் இல்ல, பிரசாத் மாப்பிள்ளை சொல்லியிருக்கான், மாமா கல்யாணம் முடிஞ்சா மட்டும் போதாது, ஹோட்டல்ல ரூம் போட்டு ஃபர்ஸ்ட் நைட் நல்லபடியா முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு கூட்டுறோம்னு சொல்லிருக்கான். அது மட்டும் இல்ல, நீ சின்ன பையன், ஞாபகம் மருதி ஏற்படலாம், சில நேரத்தில் மறந்துடலாம், சந்தேகம் வரலாம், ஏன் நம்ம ஒரு சர்வீஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருந்து அவனுக்கு ப்ராம்ப்ட் பண்ண வசதியா இருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குரு. பிரசாத்துக்கு என் மேல நம்பிக்கை கிடையாது. எங்க இந்த ஸ்வேதா பண்ண போட்டு நகை எடுத்து நான் ஓடி போயிடணும் அப்படின்னு பயப்படுறாரு. எங்க ஜமீன நான் பார்க்காத நகையா? டேய், உன் ஜமீன் கதை என்கிட்ட விடாதடா அவ்வா. இல்ல குரு, நம்ம ஜமீல நாம பார்க்காத நகையான்னு சொன்னேன். இது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. சொல்லு. சரி, பொண்ணுனா எப்படி இருக்கணும்? அழகா சிரிச்ச முகமா லட்சுமி கடாட்சமா இருக்கணும்ல. ஆமா. இது அப்படியே ஆகுது. அழுமுஞ்சி குரு, இது பரம்பரை அழுமுஞ்சி. எங்க பாஸ் எனக்கு கொடுத்த டார்கெட் ரூம்குள்ள போனா அச்சீவ்டு. இதுல என்னன்னா, காலையில நான் வரும்போது நகையில எடுத்துட்டு வந்துடுறேன். 50-50 பிரிச்சுக்குவோம். யாராவது என்ன எங்கன்னு கேட்டாங்கன்னா உங்க ஸ்டைல்ல ஓடிட்டா ஏமாத்திர சொல்லி சமாளிச்சிருங்க. அட போட மாடியா, வாயில கெட்ட வார்த்தை வருது. டேய், ஸ்வேதா இருக்காள, வெறும் பொன் முட்டை விடுற வாத்து இல்லடா, பிளாட்டினம் முட்டை விடுற வாத்து. ஸ்வேதா ஃபேமிலியை மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பிரசாத பணம் அடிக்கலாம். அது மட்டும் இல்ல, கேஸ் முடிய போது கண்டிப்பா எங்க பாப்பா தோத்துரும், சாரதா ஜெயிக்கும். நீ சாரதாக்கு மருமன் ஆயிட்டியா, சொத்துல ஒரு பங்கு கிடைக்கும், நம்ம பாதி அடிச்சுக்கலாம். டேய், உன்னை கோடீஸ்வராக்க நான் ரெடி, நீ ரெடியா? நீங்களுமா? அப்போ இந்த அழுமுஞ்ச லாக் பண்ணிடலாமா? ஆமாடா, கரெக்ட் பண்ணு. உனக்கு ஒரு சிரிச்ச முகமா நானே ஏற்பாடு பண்ணி தரேன். ஐயோ, எவ்வளவு செய்யறீங்க. கொடுங்க. எதுக்கு? கரும்பு இருக்குல்ல, திங்கணும்ல, கூலி கொடுங்க. டேய், ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வேல்மையோட சிஷியன்றதை கரெக்டா ப்ரூவ் பண்ணடா. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதா, இதுல உங்களுக்கு வேற கொடுக்கணுமா? வேணாம், அதே ஒரு அமௌண்ட் வச்சிருக்கேன். 50-50 தொழில தர்ம நியாயத்தோட நடப்பேன். ஐயோ குரு, அப்புறம் உள்ள போய் கதை சாத்தனதுக்கு அப்புறம் பேரர் நீங்க யாராவது வருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கங்க. சரிடா, உனக்கா பண்றேன். அது 25% தள்ளி. ஏய், வேலை இல்லாம யாராங்க இவரை கூப்பிட்டுக்கோங்கடா, வருவாரு. 10,000 வந்துருச்சு. எப்படி செலவு பண்றது? இந்த பக்கமா அந்த பக்கமா ஸ்டீவிலஸ் போட்டு ஒரு பட்லி அலைஞ்சிட்டு இருந்தாலே, அவளை கரெக்ட் பண்ணி எதிர்க்கவே ரூம் போட்ட வேண்டியதான். எங்க அவ? ஹலோ, என்ன ஸ்வேதா, கோமா இருக்கியா? பிரசாத் சொல்லி தான் உனக்கு காதலிச்சேன். பிரசாத் சொல்லி தான் உனக்கு கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஏன் இது வரைக்கும் எல்லாமே பிரசாத் சொல்லி தான் நடக்குது. ஆனா எல்லாத்துக்கும் பைசா பாக்கி இல்லாம பணம் வாங்கிட்டேன். பிரசாத் கூட இப்போ குட்டமிச்சுக்கிறான் பாரு. அவன் வேலையை செஞ்சுட்டு தான் கூலி வாங்குவான். நான் கூலியை வாங்கிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறது. எனக்கு ஒரு பொண்ணோட வாழது பிடிக்காது. நான் எவ்வளோ சொன்னேன். பிரசாத் தான் நான் மிரட்டி அடிச்சதுக்கு சம்மதிக்க வச்சான். மனசு வருத்தமாகுதுல. உனக்கு ஒரு வகையில் வருத்தம்னா எனக்கும் அது இன்னொரு வகையில் வருத்தம் தான் ஸ்வேதா. நல்லா தாம்புகார் மாதிரி ஒரு செயின் போடுவாங்கன்னு பார்த்தேன். இந்த பார், புல்லு மாதிரி போட்டுக்கிறானுங்க. மாரடிட்ட வச்சா ஒரு 500 ரூபா தேரும். காற்றுல இருந்துற மாதிரி இருக்குது. இதா மோதிரம், வைர மோதிரம் போடுவான்னு பார்த்தா யானை மயிரில் மோதிரம் போட்டுக்கிறானுங்க. ஒரு மாருதி கார் உண்டா, இல்லை ரேமன் சூட் உண்டா? வெள்ளைன்னு 3 துணி எடுத்து கொடுத்துக்கிறானுங்க. அங்கே பாரு மாலையை, பாண்டி பஸ்ஸில் 10 ரூபாய்க்கு 2 மாலையை வாங்கி மாட்டினானுங்களே, மெத்த மேலே ஏதாவது பூவை போட்டானுங்களா? போட மாட்டானுங்க. வெளியே பாரு, ஒரு ஃப்ராடை காவலுக்கு போட்டுக்கிறானுங்க. ஒன்றும் சரி கிடையாது. நான் உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சா? எங்க அப்பா அம்மா பத்தி நினைச்சிருந்தேன்னா நான் உங்களோட வந்திருக்க மாட்டேன். என் நினைப்பெல்லாம் உங்களை பத்தி தான். அப்படின்னு நம்மளை பத்தி ஸ்பெஷலா நினைச்சேன். உங்களை எப்படி திருத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போகாத ஊருக்கு வழி தேடுற, தேடு. நீங்க யாருன்னு தெரியாம உங்களை காதலிச்சேன். ஆனா உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் என்னை ஏமாளி தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை திருத்தி ஒரு நல்ல மனுஷனாக்கி அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இதுவும் ஒரு விதமான சோஷியல் சர்வீஸ் தான். பெரிய விஷயத்துக்கு தான் ஸ்வேதா ஆசைப்படுற. உன் தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன். ஆமா, இன்னைக்கு நமக்கு என்ன
ஏமாத்திட்டு போயிடணும்னு பயந்து தானே சம்மதிக்கிற? உங்களை திருத்துறதுக்காக நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். புதிய பாதை சீதா மாதிரி தான் பேசுற. ஆனா நான் பார்த்திபன் எல்லாம் மாற மாட்டேன்பா. நான் மாத்தி காட்டுறேன். பாத்துருவோம். பாப்போம். வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உங்க அப்பா இப்படி போயிருக்க வேண்டாம். உங்க சித்திக்கு இருக்க தைரியம் கூட உங்க அப்பாக்கு இல்லையே. ஸ்வேதா அப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்வேதா லவ் பண்ணான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸ்வேதா வீட்டை விட்டு போக மாட்டான்னு எப்படி எதிர்பார்த்தீங்க? வெளியில இருந்து எது வேணா பேசலாம். நீ இந்த குடும்பத்துல வாழ்ந்திருந்தா இப்படி கேட்டிருக்க மாட்ட. ஸ்வேதாவை எங்க சித்தி எவ்வளவு பாசமா வளர்த்தாங்க தெரியுமா? எங்கெல்லாம் போய் கஷ்டப்படுறாளோ இப்போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.